இந்த நாவப்பழம் இருக்குது. நாவப்பழம் வந்து சுகருக்கு நல்லதுங்கிறாங்க. நாவப்பழம் சுகருக்கு நல்லதே இல்லை, சுகருக்கு மருந்தே கிடையாது. அதெல்லாம் முட்டாள்தனமாக உள்ளது. நாவப்பழம் விதைனா சுகருக்கு பெஸ்ட்டு மருந்து. நாவப்பழம் விதையை பொடி பண்ணி நுணுக்கி அது கெடாது. எத்தனை வருஷம் ஆகலாம் சரி, காய வச்சு நல்லா பொடி நுணுக்கி காய்ச்சின பாலில் ஒரு ஸ்பூனு போட்டு, சர்க்கரையே போடக்கூடாது, கரெக்டாக 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா 130 சுகரே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது பேரிச்சம்பழம், அந்த ஒருக்கு பாருங்கள், சகப்பு மஞ்சள், சகப்பு மஞ்சள், 2 பேரிச்சம்பழம் ரெண்டுமே பியூராக உள்ளது. சில பேர் ஈச்சம்பழங்கிறாங்க. ஈச்சம்பழம் கிடையாது, இது ஒரிஜினல் பேரிச்சம்பழம். இது வந்து மரத்துலேருந்து நேரடியாக கொடுக்கறது. இந்த கடையில் விற்கிறாங்க, அது வந்து பாடம் பண்ணி கெமிக்கல் போட்டு கெடாமல் வச்சுருக்காங்க. 5 நாளைக்கு மேலே 2 நாளைக்கு மேலே எந்த பழமுமே கெடாத பழமே கிடையாது, எல்லாம் கெட்டு போகிற பழம் தான். ஆனால் இது வந்து நம்மளாக இயற்கையாக பிச்சு இயற்கையாக சாப்பிட்றது. சரிங்களா? கொய்யாப்பழம் நம்ம கொல்லையில் இருக்குல்ல, அதை பிச்சு சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் நிறையா இருக்குது. அது என்ன வித்தியாசங்கிறது மக்களே சிந்திங்க. சரியா? ஒரு கொய்யாப்பழம் உங்கள் வீட்டு கொல்லையில் இருக்குது, அது அணில் கடிக்குமா? கடிக்காது. அணில் எல்லாமே கடிக்கும். சரியா? அணில் கடிக்க